ஷேப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா கியூப். இப்போ கான்செப்ட் சேம் தான். கியூபுக்கும் பாத்தீங்கன்னா கியூபோட வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா இந்த கியூபோட எவ்வளவு ஸ்பேஸ் இந்த கியூப் ஆக்குபை பண்ணும், இன்சைட் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் வால்யூம். இப்போ பாத்தீங்கன்னா கியூபை பொறுத்த வரைக்கும் எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். லென்த், பிரெத், ஹைட் மூணுமே ஈக்குவல். அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் கியூப் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கியூப்ல வந்து லென்த் ஈக்குவல் டு பிரெத் ஈக்குவல் டு ஹைட் மூணு சைடுமே சேமா தான் இருக்கும். அப்போ L இன்டு L இன்டு L வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா L கியூப், cubic units. இப்போ ட்ரை திஸ் பேஜ் நம்பர் 181 சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு வித் சைடு 4 சென்டிமீட்டர். இப்போ வால்யூம் ஆஃப் கியூப் தெரியும், ஃபார்முலா வந்து சைடு இன்டு சைடு இன்டு சைடு. அப்போ வந்து L கியூப் இல்லையா? அப்போ 4 இன்டு 4 இன்டு 4 4 4 are 16, 16 4 are 64, 64 சென்டிமீட்டர் கியூப். செகண்ட் சம் வித் சைடு 1.5 மீட்டர். வால்யூம் ஆஃப் கியூப் வந்து L கியூப் பாத்தீங்கன்னா 1.5 இன்டு 1.5 இன்டு 1.5 இப்படி வரலாம். 1.5 இன்டு 1.5 2.25 வரும். அதோட 1.5 மல்டிப்ளை பண்ணலாம். 3.375 மீட்டர் கியூப். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சிலிண்டர் வந்து வரைஞ்சிப்போம். இது வந்து ஒரு சிலிண்டர். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர், இது வந்து ரேடியஸ் r. நம்ம ஏற்கனவே வந்து வால்யூம் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் என்ன பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் பேஸ் இன்டு ஹைட் தான் பார்த்தோம். வால்யூம் ஆஃப் சாலிட் ஆப்ஜெக்ட் இஸ் ஏரியா ஆஃப் பேஸ் இன்டு ஹைட். இப்போ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கு இல்லையா? அப்போ இந்த பேஸோட ஏரியா என்ன வரும்? ஏரியா ஆஃப் பேஸ் வந்து ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சர்க்கிள். இது வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. இப்போ இது வந்து ரேடியஸ் r. இப்போ ஏரியா ஆஃப் பேஸ் என்ன வரும் உங்களுக்கு? ஈக்குவல் டு பை r ஸ்கொயர். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன பண்ணலாம்? ஏரியா ஆஃப் பேஸ் இன்டு ஹைட். ஏரியா ஆஃப் பேஸ் பை r ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து ஈக்குவல் டு பை r ஸ்கொயர் இன்டு h. இப்போ பை r ஸ்கொயர் h. Volume of cylinder formula pi r square h cubic units. Try this page number 189. Find the volume of following cylinders. Sum number 1 cylinder oda figure கொடுத்திருக்காங்க. Height வந்து 10 cm, radius வந்து 7 cm. இப்போ volume of cylinder formula தெரியும் நமக்கு. pi r square h. Values வந்து போடலாம். 22/7 pi. r square வந்து 7 into 7. r வந்து 7 radius into height வந்து 10 cm. Simplify பண்ணலாம். 22 into 10 220. 220 into 7 1540 சென்டிமீட்டர் கியூப். இதான் இந்த சிலிண்டரோட வால்யூம். செகண்ட் சம்ல வந்து ஏரியா ஆஃப் பேஸ் கொடுத்திருக்காங்க, ஹைட் கொடுத்திருக்காங்க, இதோட வால்யூம் கேட்டிருக்காங்க. சேம் இதே ஃபார்முலா தான். ஏரியா ஆஃப் பேஸ் இருக்கும்போது பை ஆர் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் பேஸ் கொடுத்திருக்காங்க 250 மீட்டர் ஸ்கொயர், ஹைட் வந்து 2 மீட்டர் கொடுத்திருக்காங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து ஏரியா ஆஃப் பேஸ் இன்டு ஹைட். ஏரியா ஆஃப் பேஸ் 250 இன்டு 2 500 மீட்டர் கியூப். இப்போ ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு, வால்யூம் அண்ட் கெபாசிட்டி. இப்போ பாத்தீங்கன்னா வால்யூம் கெபாசிட்டி ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. வால்யூம்னா என்ன? வால்யூம் ரெஃபர்ஸ் டு தி அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை an ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அதுதான் வந்து வால்யூம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுமோ அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை an ஆப்ஜெக்ட் தான் வந்து வால்யூம். கெபாசிட்டி பாத்தீங்கன்னா கெபாசிட்டி ரெஃபர்ஸ் டு தி குவாண்டிட்டி தட் a container holds. இப்போ ஒரு கண்டெய்னர்ல எவ்வளவு குவாண்டிட்டி வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ண முடியுமோ அதான் கெபாசிட்டின்னு சொல்லுவோம். கெபாசிட்டி மோஸ்ட்லி லிட்டர்ல சொல்லுவோம், அதுதான் டிஃபரெண்ட் மோஸ்ட்லி. இப்போ பாத்தீங்கன்னா ஃபார்முலா இருக்கு ஆல்ரெடி. பாத்தீங்கன்னா 1 ml equal to 1 centimeter cube, 1 liter equal to 1000 centimeter cube, 1 meter cube equal to 10 lakh centimeter cube, which is equal to 1000 liter. Thanks for watching.